ஆனால் ஒண்ணு அங்கத்துல வர்றாங்க சாப்பிடுற நானுமா வர்றான் என்ன சீப் மினிஸ்டா என்னடா நானுமா நீ என்னை கட்டிட்டு ஆர்டர் ஆச்சுங்க ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்க நானுமா இல்லையா பழனிசாமி வாடா கூப்பிடுறான் வண்டியில் பெட்ரோல் கண்டா உன்னால ஊரா பூரா பத்திட்டு எரியுதுரா வராங்க தாயலி கிளம்பிட்டாங்க இருக்கு போதுரா இன்னொரு சேர்ந்துட்டா எதை கட்டினாலும் வலிக்கிறான் பாவம்டா ஒரு மூஞ்ச போடுறேன் எப்படி அப்பதான் யாரு அவனுக்கு அடையாளம் தெரியும் இவங்க என்னடா எனக்கு பொண்டாட்டி ஆத்து மணலை எண்ணி விடலாம் ஆண்களுடைய மனித எண்ணி வரலாறு கிடையாது தேவையா அவன் ஏற்றால் ஏறிட்டான் செம்பல் அவனை கூப்பிட்டுக்கா போடுப்பா எத்தனை பார்த்து பாத்துருக்கோம் ஆனா இந்த மாதிரி ஆடே பழைய குத்திய புண்டு என்ன புடிச்சு நீங்க தம்பி நான் நினைச்சேன் ஒன்ன புடிச்சு நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன் அப்படி இல்ல எல்லாத்தையும் பசங்களுக்கு சாதா வாங்கி கொடுத்து செட்டு கட்டிட்டு எல்லாத்தையும் நான் தான் அடிச்சுட்டு இருந்தேன் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா கூட என்ன வந்து கேட்பானுங்க ஏன்னா நிகழ்ச்சி நடத்துங்களே பிரச்சனை பண்ணி விட்டானா அந்த மாதிரி நான் தான் புடிச்சிட்டு செய்யுங்க அப்படின்னு இருந்தேன் சுண்டமேட்டுல எப்ப 40 பேர் பஸ் ஸ்டாப்ல வச்சு அல்லையா ஓடுனாங்களோ அது வந்து இந்த மாதிரி அடிக்காகிட்டாங்க ஒருத்தர் கூட என்ன அடிக்க முடியாது எது கடிச்சாங்க மூடி பேசாம அந்த மாதிரி ஏமாமா அப்பா நான் இன்னும் கண்ணு பேர அடிச்சுட்டு ஐ பழனிசாமின்னு போறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது இன்னொரு விஷயம் இந்த ஆளு அந்த காரை எடுத்து ஸ்டேரிங் கையில புடிச்சுக்கிட்டா தம்பி நான் சுற்றுப்புற சுகாதாரத்துறை அமைச்சர் நினைப்புட்டேன் 4 பேருக்கு தெளிவு வாங்கி கொடுத்தா என் பேரு வெடி வராது ஊழிடாது ஒரு நாளைக்கு ஊடி விடல சொல்லிவிட்டு வித்து நெல்றாண்டா நாயேரி வாடா தாயே வாங்க வாங்க பஞ்சமே
நான் காரணமா இதுல ஓடுறேன், நீ எதுக்கு ஆட்டோவுக்கு நீங்க ஓடுற? நானும் காரணமா இதுல ஓடுறேன். நாளைக்கு கூட்டுக்கு எடுத்துட்டு போய் வாங்க பணத்தை. என்ன வேணும்? என்ன எதுக்கு பிடிச்சீங்க? என்ன எதுக்குடா பிடிச்சீங்க? என்ன தெரியலையா? எடப்பாடியில கறி கறக்குதுல்ல, ஆட்டு கறி கடை, அங்க கெடா வெட்ட போற மணி நேராகி போச்சு. கொள்ளைக்காரன் மூத்திரமே கடற்கரன்னு விட்டாங்க. என்ன ரெண்டு கத்தி எடுத்துட்டு எங்க போறா? இது சூரிய தோல் வைக்கிறதுக்கு. அப்படி அந்த தரமா இந்த படாது பாடுபட்டு நாங்களே படாது பாடுபட்டு இருக்கிறோம். கத்தி எடுத்துக்கலாம். எந்த கணவனுக்காக வேண்டி 9 ஆண்டு காலமா காத்திருந்து 48 நாள் பூஜை செஞ்சமோ அந்த கணவன் வந்து இப்படி பூஜை எல்லாம் பாழாகி விட்டது. எனக்கு என்ன சொல்லிட்டு போனாரு பத்தியா? பின்னப்படாத வேலையிலும் என்ன அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி இந்த அழகோடு இந்த உருவத்தோடு அரமனைக்கே நம்மட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 9 ஆண்டு காலம் தான் கணவனை பிரிந்து தனியா வாழ்ந்தேன். ஐயோ, இன்னமேட்டு காலம் முழுவதும் என் கணவன் பிரிந்துதான் நான் வாழ வேண்டுமா? ஐயோ, எனக்கு பொட்டிருந்து பூவி பெரியங்க சொல்வார்கள், இத்தனை அடி வாங்கி கொய்யாப்பழம் வந்து கண்ண கண்ண முறுக்கு இடுப்பு போயிருக்கும். பெரியவர்கள் சொல்வாங்க, ஒரு பெண்ணுக்கு கை நிறைய காசு இல்லாவிட்டாலும் கண்ணுக்கு நேர்ந்த கனவு வேணும்பாங்க. ஒரு பெண்ணுக்கு பூவு பொட்டு இருந்தா மட்டும் போதாது. ஒரு பொண்ணுக்கு பூக்கு இருந்தா மட்டும் போதாது. கட்டிய கணவன் பூனோ குருடோ மொண்டியோ முடமோ கணவர் கூட இருந்தா அதுதான் ஒரு பெண்ணுக்கு சாகர வரைக்கும் பெருமை. ஆனா நான் ஒரு தேவருக்கு மகளாக பிறந்து என் வாழ்க்கையில எல்லாம் எனக்கு இருந்தும் என் கணவர் கூட இல்லையே, என்னடி செய்வது? அவர் சொன்ன சொல்லு ஒருபோதும் அழிய மாட்டாரு. இந்த உருவத்தோட இங்க மேல வரமாட்டேன்னு சொல்லி போனவர் தான். அவர் என்ன, அவர் தானே இங்க வரமாட்டாரு. நான் அவரை தேடி பூலோகம் போறேன்.
பூலோகம் தான் போயிருப்பாரு, உனக்கு எப்படி தெரியும்? பூலோகம் அவருக்காக வேண்டி போகல. அவர் சொன்னாரு, நீ என்னடி மனைவி, உனக்கு முன்னாடி நான் பல பெண்களை திருமணத்தை செஞ்சிருக்கேன்னு சொன்னாருல்ல. என் தந்தையார் சொல்லிருக்கிறாரு, அந்த பெண்கள் எல்லாம் வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை என்று எல்லா பெண்களும் ஒன்னா சேர்ந்து குளக்கரையில மாங்கல்ய பூஜை செய்வாங்க. மாங்கல்ய பூஜை எதற்காக? மாலையிட்ட மணவாளன் நீண்ட ஆயுளோடு வாழணும், கணவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு மாங்கல்யத்துக்கு மஞ்சள் பூசி மாங்கல்ய பூஜை செய்வாங்க. நாம நேரடியா பூலோகம் சென்று அவங்களை சந்தித்து இங்க நடந்ததை எல்லாம் அவங்க சொன்னா, ஒரு பெண்ணுக்கு பெண் என்றால் தேயும் மனம் இருக்குமா, ஒரு பொண்ணோட மனச இன்னொரு பொண்ணோட தான் புரிஞ்சிக்க முடியும். அவங்கள மட்டும் பார்த்து நம்ம மனக்கவலை சொன்னோமா, ஏதாவது வழி வாங்க செஞ்சு விடுவாங்க. பிரிஞ்சு போன கணவரோடு சத்தியமா நம்மள சேர்த்து வச்சிருவாங்க. போலாமா? அடி நூலாடி